புஷி ஆனந்தை லெஃப்ட் ரைட் வாங்கிய பெண் ஐபிஎஸ். யார் இந்த ஈஷா சிங்? வெளியான சிங்கப்பெண்ணின் பின்னணி. கரூர் சம்பவத்திற்கு பின்பு நீண்ட இடைவெளிக்கு பின்பு மக்கள் சந்திப்பை மீண்டும் தொடங்கி இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். ஆனால் கரூர் சம்பவத்தில் நடந்த துயரத்தில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் அதே தவறு நடக்காமல் இருப்பதற்கான பாடத்தை விஜய் மற்றும் புஷி ஆனந்த் போன்றோர் கற்றுக்கொள்ளவில்லை என்பது புதுச்சேரியில் நடந்த விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் பார்க்க முடிந்தது. புதுச்சேரியில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் 5000 பஸ்கள் கொடுக்கப்பட்டு QR கோட் ஸ்கேன் செய்பவர்கள் மட்டுமே மைதானத்திற்குள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறை அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி பாஸ் உள்ளவர்கள் மட்டும் இன்று காலை உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் விஜய் வருவதற்கு சில மணி நேரங்கள் இருந்த நிலையில் மிக குறைந்த அளவிலேயே மக்கள் கூட்டம் இருந்தது. இதனால் மைதானத்திற்கு வெளியே விஜயை பார்க்க வந்தவர்களை பாஸ் இல்லாமல் உள்ளே வரச் சொல்லி புஷி ஆனந்த் உள்ளிட்ட தாவேக நிர்வாகிகள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதை பார்த்த காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் தாவேக நிர்வாகிகளை கடுமையாக எச்சரித்தார். கரூரில் 40 பேர் இறந்து போயிருக்காங்க. உங்களால் 40 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் எனக்கு சொல்லாதீர்கள் என கடுமையாக பேசினார். தொடர்ந்து பாஸ் இல்லாமல் கூட்ட அரங்கிற்குள் நுழைய முயன்ற தாவேக தொண்டர்களை போலீசார் அனுமதிக்கவில்லை. மேலும் எந்த ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் மிக பாதுகாப்பாக விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடக்க காரணமாக இருந்த IPS அதிகாரி ஈஷா சிங் குறித்த பின்னணி என்ன என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. மும்பையைச் சேர்ந்த ஈஷா சிங் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்று 2014ஆம் ஆண்டு பேட்ச் IPS அதிகாரியானார். அவர் 2018ஆம் ஆண்டு பெங்களூரில் சட்டம் பயின்றார். டெல்லி, அருணாச்சல பிரதேசம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட பகுதிகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். கல்வி மேம்பாடு மற்றும் நிர்வாக திறமையில் சிறந்தவர். ஈஷா சிங் முன்னாள் IPS அதிகாரி யோகேஷ் பிரதாப் சிங்கின் மகள் ஆவார். YP சிங் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்து IPS பதவியில் இருந்து விலகியவர். ஈஷாவின் தாய் அபா சிங் இந்திய தபால் துறையில் அதிகாரியாக பணியாற்றியவர். பின்னர் பணியில் இருந்து விலகி வழக்கறிஞராகி தற்போது பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடி வருகிறார். நேர்மைக்கு பெயர் பெற்ற பிரதாப் சிங் தொடர்ச்சியான பணியிட மாற்றங்கள் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்து முழு நேர வழக்கறிஞராக மாறியவர். அதிகாரத்தின் தவறான பயன்பாட்டை தவிர்த்து காரில் கூட சிவப்பு விளக்கை பயன்படுத்தாதவர் என்பதும் அவரது நேர்மையின் எடுத்துக்காட்டாகும். தந்தையின் நேர்மை, தாயின் சமூக அக்கறை இவை இரண்டின் தாக்கத்தினாலும் ஈஷா சிங் சிறு வயதில் இருந்தே துணிவு மற்றும் மனிதநேயத்துடன் வளர்ந்தார். அரசு பணியை தாண்டி ஈஷா சிங் தனது சட்ட அறிவால் பொதுநல பணிகளில் பங்களித்துள்ளார். செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யும் பணியில் இறந்த ஊழியரின் மனைவிகளுக்கு தனது வாத திறமையால் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு பெற்று தந்தார். போலியாக ஜோடிக்கப்பட்ட வழக்கில் சிக்கி சிறையில் இருந்த பெண்ணுக்கு ஜாமீன் பெற்று தந்தார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீதியை நிலைநாட்டும் வகையில் ஈஷா சிங் செயல்பட்டு வருகிறார்.